ஓம் ஓம் நம சிவாய. இன்று கந்தர் அலங்காரத்தின் 70ஆம் பாடல் பார்ப்போம். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்னர் செய்த பழிக்கு துணை பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இது பாடல். இப்போது பதம் பிரித்து பார்ப்போம். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள். இது ரொம்ப மிக பழமையான புத்தகம் கையில் இருந்தது அப்படின்னா, இந்த இடத்துல பாதங்கள் அந்த இள்ளுக்கு பதிலாக இன் 3 சொல்லி இன்னு போட்டிருக்கோம். இது என்ன அப்படின்னா, லகரேற்று புணர்ச்சி மெல்லினம் வரும்போது லகரம் நகரமாக தெரியும் என்ற விதிப்படி அங்கே இன்னு போட்டிருக்கோம். நம்ம பாதம் கண்ணு கிடையாது, பாதங்கள். இப்போ புதிதாக இப்போ மீண்டும் பதிப்பிச்சதில் பாதங்கள் நாமங்கள் அப்படியே போட்டிருக்காங்க. பழைய மிக பழைய புத்தகம் உங்கள் கையில் இருந்தால் அப்படி இருக்கும். அதை நம்ம பாதங்கள் அப்படின்னு படிச்சுக்கணும். மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முருகா எனும் கா ஆ இருக்கு, ஏ வருது. 2 உயிர்கள் இணைப்பதற்காக உடம்படுமை இவ்வு இவ்வு கூட்டல் ஏ வே இருக்கு. அப்போ இங்கே முருகா எனும் நாமங்கள். நம்ம தன்னகரம் ந எங்கெல்லாம் வருதோ அங்கே மறையும் அப்படின்னு பார்த்தோம். மகர ஏற்று புணர்ச்சியில் மகர ஒற்று மறையும்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ முருகா எனும் நாமங்கள், அங்கே இருக்கிறதாக நம்ம படிக்கணும். எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன். இங்கேயும் அதே தான். ஐ துணை ஐ அவன் அ 2 உயிர்கள் இணைப்பதற்காக இங்கே ஐ வந்திருக்கிறதுனால இ ஈ ஐ இந்த 3க்கும் ஈ உடம்படுமை ஈ வரும். அப்போ ஈ கூட்டல ஏ இருக்கு. துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இப்போ நம்ம பொருள் பார்ப்போம். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள். இது நமக்கு நேரடியாக அப்படியே பொருள் விளங்குவது போல இருக்கிற ஒரு எளிமையான பாடல் இது. அதே நேரம் ரொம்ப அருமையான ஆழமான கருத்துடைய பாடல். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள். நம்ம கண்களுக்கு துணையாக இருப்பது ஈசனுடைய, முருகப்பெருமானுடைய, சிவபெருமானுடைய, கணபதியுடைய எந்த கடவுளை நம்ம வழிபடுகின்றோமோ அந்த சுவாமியுடைய மென்மலர் பாதம், நல்ல தாமரை போன்ற மென்மையான அழகிய திருவடிகள் நம் விழிக்கு துணையாக இருக்கும். மெய்மை குன்றா மொழிக்கு, உண்மையான சத்திய வாக்கு, உண்மையான மொழிக்கு, மெய்மை குன்றா கொஞ்சம் கூட உண்மை குறையாத மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். எல்லா இறைவன் நாமம், ஈசன் எல்லா நாமங்களும் இந்த மாதிரி நம்ம மொழிக்கு துணையாக நிற்கும். முன்பு செய்த பழிக்கு துணை, முன்பிறவியில் முன்பு எப்போதோ செய்த இல்லை முற்பிறவிகளில் செய்த, பழி என்றால் இந்த இடத்துல பாவம். பழிக்கு துணைனா அந்த பழி செய்வதற்கு இல்லை, பாவம் செய்வதற்கு இல்லை, அந்த பழி பாவம் நீங்குவதற்கு துணையாக இருப்பது சுவாமியுடைய பன்னிரு தோள். சுவாமியுடைய தோள் நமக்கு முற்பிறவியில் செய்த பழி பாவங்களை நீக்குவதற்கு துணை நிற்கும். பயந்த தனி வழிக்கு துணை. போகும்போது தனியாக தான் போக போகிறோம். எப்படி வரும்போது தனியாக வந்தோமோ அது போல் போகும்போது தனியாக தான் போகிறோம். வரும்போது நமக்கு அது தெரியாது, அதனால் நம்ம பயப்படாமல் வருவோம். இப்போ போகும்போது பயந்துட்டு போவோம், பிரியறதுக்கு இஷ்டம் இல்லாமல் போவோம். அந்த மாதிரி பயந்த தனி வழிக்கு, தனி வழி அது, யாருமே துணைக்கு வராமல் நம்ம மட்டும்தான் போயாகணும், தனி வழி. அந்த வழிக்கு துணையாக எது வரும்னா வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. சுவாமியோட வேலும் மயிலும் நமக்கு துணையாக வரும். அதுவும் பயந்த தனி வழிக்கு, அந்த கடைசி காலத்தில் போகிற அந்த பிரயாணத்துக்கு வேலும் மயிலும் துணை வரும் என்று. அதனால தான் வேலும் மயிலும் துணைன்னு இந்த பாடல் வச்சு தான் வந்தது என்னமோ தெரியல. அருணகிரிநாதர் உறுதியாக ஆணையிட்டு சொல்கின்றார். பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும். வடிவேல் என்றால் வடிக்கப்பட்ட வேல் என்றும் கொள்ளலாம், வடிவுடைய வேல், அழகான அழகிய வேல் என்றும் கொள்ளலாம். செங்கோடன் மயூரமே. இந்த இடத்துல
அருணகிரிநாதர் வந்து நிறைய திருப்புகழ் பாடியிருக்கார். நிறைய தலங்களுக்கு சென்று, அதுவும் பாடல் பெற்ற சிவாலயங்களாக இருந்தாலும் கூட அங்கெல்லாம் போய் முருகப்பெருமானை பற்றி நிறைய திருப்புகழ், நிறைய தலங்கள் தோறும் போய் பாடியிருக்கார். மடங்களில், சிறு சிறு கோயில்களில் கூட எங்கேயுமே தயங்காமல் நிறைய பாடல்கள் பாடியிருக்கார். ஆனால் கந்தர் அலங்காரத்தில் இப்படி தனிப்பட்டு எந்த கோயிலையும் சொன்னது இல்லை. அந்த மாதிரி சொன்ன சில பாடல்களில் இது ஒரு குறிப்பிட்ட பாட்டு. இது செங்கோடன் கொடிமாடச் செங்குன்றூர் என்ற பழைய பெயருடைய திருச்செங்கோடு. அந்த திருச்செங்கோடு வேலும் அந்த திருச்செங்கோட்டில் இருக்கிற மயிலும் நமக்கு துணையாக வரும் பயந்த தனி வழிக்கு என்று திருச்செங்கோடு முருகனை சிறப்பித்து பாடின கந்தரங்கலம் மிக சிறப்பான பாடல். ஓம்